ஸ்டார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாபின் வைண்டர் சுற்றுறது. பாபின் வைண்டர் லோடிங்கு. இது சிங்கர் ஸ்டார்ட்டு 1306 மாடலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வகையான டிசைன்ஸ் இருக்குது. நார்மலு, ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ்ஸு, பட்டன் ஹோலு, பட்டனு, பூ கட்டுறது, ஹெம்மிங் பண்ணுறது, ஃபால்ஸு, மிரர், ஜிப்பு, இது எல்லாமே இருக்கும். வீட்டுக்கு தேவையாக எல்லா விஷயத்தையும் இதில் பூர்த்தி செஞ்சுக்கலாம். நல்ல குவாலிட்டியான மிஷின் தான். சிங்கர் பிராண்டு. 2 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. ஃப்ரீ சர்வீஸு, டோர் சர்வீஸ்லாம் இருக்குது. எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே, ஸ்டாப் இட். இது வைண்டிங் ஓகே. ஸ்டாப் இட் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே வந்து கட் பண்ணிக்கணும். நூலை கட் பண்ணிவிட்டு பாபின் கேஸில் நூலை இதில் பொருத்திக்கணும். பாபின் கேஸில் நூலை இப்படி போட்டுட்டு இங்கே ஓப்பன் பண்ணணும். இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாபின் கேஸ் இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாபின் கேஸை லாக் பண்ணிவிடுங்க. இந்த நூலை எக்ஸ்ட்ரா இருக்க நூலை உள்ளே வச்சு லாக் பண்ணிவிடுங்க. இந்த பாக்ஸையும் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நூல் வந்து ஊசிக்கு வரணும் இல்லையா? இது 1, this 1, 2, 3, 4, 5 இந்த இடம். நெக்ஸ்ட் வந்து 6. நீடில் வந்து டேரெக்டாக இப்படி நேராக கோக்கணும். மற்ற மாடல்ஸ் வந்து சைடில் வரும். இது வந்து ஃபேஷன் மேக்கர்ன்றதுனால இது நேராக இப்படி தான் கோக்கணும். நீடில் பொசிஷன் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாபின் நூலை வந்து கீழே இருக்கிற நூலை இப்படி கேட்சப் பண்ணணும். கீழே சுற்றுனீங்கன்னா இது மாதிரி மேலே இப்படி கேட்சப் பண்ணிவிட்டு பேக் சைடில் 2 நூலாக 2 இன்ச்சு இப்படி வச்சு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்துக்கிட்டு ஸ்டிச்சிங் வந்து நல்லா அழகாக பண்ணணும். நாய்ஸ் இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது பேசிக் தையல். ஸ்டார்ட். இது வந்து டென்ஷனு, இது நார்மல் தையல். ஓகே, ஸ்டிச்சிங் நார்மல் தையல் வருது. இது வந்து ரிவர்ஸ் பர்பஸ். இது இப்படி பிடிச்சாமல் தெரியுங்கன்னா இது ரிவர்ஸில் வரும். ஸ்டாப் இட். இது வந்து நார்மலில் சின்னது, பெருசு வேணுன்னா பெருசு. அடுத்த ஸ்டேஜ் ஸ்டிச்சிங். ஸ்டாப் இட். அடுத்தது ஜிக்ஸாக்கு. இது வந்து ஜிக்ஸாக் பொசிஷன். அடிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து சிக்ஸாக்லேயே வந்து 2 mm, இது 3 mm. ரன்னிங்கில் போகும்போது இது சேஞ்சஸ் பண்ணலாம். இது 5 mm. ஸ்டாப் இட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது பேட்டர்ன். டிசைன். அடுத்தது வந்து பேட்டர்ன். இது வந்து ஸ்காலப் டிசைனுங்க. இது ஸ்காலப் டிசைன் அழகாக நீட்டாக இருக்கும். இன்ஸ்கர்ட், சுடிதார், ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் நல்லா கச்சிதமாக பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து மேக்ஸிமம் இன்ஸ்கர்ட்டுக்கு வரும் நிறையா. ரிவர்ஸ் டிசைன் பண்ணும்போது ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி டிசைன் பர்பஸ் மட்டும்தான். ஓகேங்களா? படிங்க. இப்போ வந்து இது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தரோம் சார். ஐடியா உள்ளவங்க பார்க்கலாம். டாபிக் வீட்டு பர்பஸுக்கு நல்லாயிருக்கும். இது டொமஸ்டிக் பர்பஸ் தான். ஹோம் பர்பஸுக்கு இந்த மாடல் வந்து நல்லா வெரி குட் மாடலு. நம்மக்கிட்ட வந்து எல்லா ப்ராண்டும் இருக்குது. சிங்கர் இருக்குது, உஷா இருக்குது, பிரதர் இருக்குது, பூஜா இருக்குது, எல்லா ப்ராண்டும் இருக்குது. இந்த பிரதர் வந்து இம்போர்ட்டட் எல்லாமே. ஓகே. சச்சின் கரோ டேக். இது யூசிஜி பேட்டர்ன். எப்படி இருக்குது பாருங்கள் அழகா. இது வந்து டானிங் பேட்டர்ன். ஒரு மெட்டீரியல் கிழிஞ்சிச்சுன்னா அதை டான் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் தான். ஓகே, ஸ்டாப் இட். நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து பட்டன் ஹோலு. பட்டன் ஹோலுக்கு இந்த கிட்டு மாற்றணும். இந்த ஃபுட் இருக்கு இல்லையா, இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். பட்டன் ஹோல் பண்ணுறது இருந்தால் இந்த ஃபுட்டை வந்து சேஞ்சஸ் பண்ணணும். அந்த சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றது அந்த முறையை பார்த்துக்குங்க. நூலை இங்கே எடுத்து கட் பண்ணிக்கங்க. இந்த ஃபுட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஷர் ஃபுட்டை இப்படி இழுக்கணும். இழுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டிங்கன்னா வந்துடும். இதை வந்து இந்த ஃபுட்டை வந்து இப்படி அடிஷ்னலாக வச்சு இப்படி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டீங்கன்னா இது பட்டன் ஹோல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட்டன் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா துணி வச்சுக்கிங்க கரெக்டாக. ஃபுட்டன் ஹோலுக்கு இதை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் 1 பட்டன் ஹோல். ஓகே, ஸ்டாப் இட். ஸ்டாப் இட். அடுத்தது பாருங்க. அடுத்தது இது நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3.
இது நம்பர் 4. ஸ்டாப் இட். இதுதான் பட்டன் ஹோல் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பட்டன் ஹோல். இதில் சின்னது வேணுனாலும் சின்னதாக பண்ணலாம். சின்ன பட்டன் ஹோல் வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சைஸு இப்படி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து சின்ன பட்டன் ஹோல். பட்டனுக்கு தகுந்த மாதிரி சைஸு. இந்த ஸ்டெப்பை மட்டும் நோத்தினா போதும், அழகாக பட்டன் ஹோல் உருவாயிடும். ஸ்டாப் இட் அப்படின்னா இது வந்து சின்ன பட்டன் ஹோல். அழகாக இருக்கா? இதை இந்த நைஃப் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். பட்டன் தைச்சி வச்சு, பட்டன் ஹோல் தைச்சி வச்சு இதை இந்த நைஸ் வச்சு இந்த ட்ரிம்மர் கட்டர் இருக்கு இல்லையா, இந்த ட்ரிம்மர் கட்டரை வச்சு இதை இப்படி ட்ரிம் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா காஜா சூப்பராக இருக்கும். பட்டன் ஹோல்லாம் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா மிஷினுங்க. இவங்க சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க. மிஷின் வந்து இது வந்து 11 ரூபா தான் அந்த மிஷின் ரேட்டு. இது பட்டன் ஹோல் முடிஞ்சுங்க. அடுத்தது பீக்கோ. சாரி பீக்கோ பண்ணுறதுக்கு சாரி பீக்கோவுக்கு வந்து இந்த ஃபுட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபுட்டை இதில் இப்படி நீங்கள் மாற்றிக்கணும். இப்படி மாற்றிட்டு இங்கே பீக்கோவுக்கு கரெக்டாக இந்த துணியை கிளாத் அழகாக கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இதில் இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இது ஜிக்ஜாக் பொசிஷன் மாற்றிக்கணும். மாற்றிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் மேடம், ப்ரெஸ் பண்ணுங்கள் முடியும். இது மாதிரி உருட்டி கொடுத்தீங்கன்னா அழகாக பீக்கோ சூப்பராக வருங்க. சாரீலாம் அழகாக பண்ணலாம். முந்தானிலாம் பண்ணுறது, வேஷ்டி, கர்ச்சிப்பு, அப்புறம் டானிங் இது பண்ணுறது. ஸ்டாப். இது பண்ணும்போது கவனமாக செய்யணும். இது மாதிரி நீடில் மாட்டிக்கிச்சுன்னா கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி வரும். அதனால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். துணி வந்து எக்ஸஸாக கொடுக்கக்கூடாது நீங்கள், ஓகேவா? கம்மியாக கொடுக்கலாம் வந்துச்சு. இது மாதிரி ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிவிட்டு திரும்பி இதை கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்களா.